தமிழ் சுத்தமா வராது. அந்த ப்ராப்பர் ஆக்சென்ட்டோடலாம் நமக்கு பேசுறது ரொம்ப கஷ்டம். வெளியில இருந்து நம்ம கேட்க ஈஸி. பட் அதுக்குள்ள போனா தான் அதோட டிஃபிகல்டிஸ் தெரியும். அங்க 2 நியூஸ் தான். ரெக்கார்ட், லைவ் இந்த மாதிரி இருக்கும். ஹாஃப் அன் ஹவர் புல்லட்டின் தான். ஸோ இதே நம்ம 24x7 போறோம்னா 1 ஹவர் நியூஸ் இருக்கும். சம்டைம்ஸ் அந்த நியூஸ் 2 ஹவர்ஸ் கூட போகும். இந்த மாதிரிலாம் இருக்கும். நம்மளால சமாளிக்க முடியுமா? நம்மளே ஒரு டம்மி பீஸ், ஏதோ வெளியில ஆங்கர் நம்பிட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ நியூஸ்னாலுமே நான் ஃப்ரீலான்சர் தான். முன்னாடி இருந்தேன். இதுக்கு ப்ரீவியஸாக ஒர்க் பண்ணுற வரைக்கும் 8 ஹவர்ஸ் ஒர்க், 9 ஹவர்ஸ் ஒர்க் இந்த மாதிரி இருந்தது. ஸோ ஆஃப்டர் மூவி அதெல்லாம் கமிட் ஆனதுக்கு அப்புறமா டைம் பத்தலை. நான் காலையில் போயிட்டு மதியானம் 1 o'clock 2 o'clock வீட்டுக்கு வந்தாலும் அந்த டயர்டாக இருக்கும் தூங்குறது. அதுவே போயிடும். தூங்கிட்டேன்னா நான் அவ்வளோதான், எழுப்பவே முடியாது. அந்த மாதிரி தூங்குவேன். தூக்கத்தில் எழுப்புனா சுத்தமாக பிடிக்காது எனக்கு. ஸோ எனக்கு ஆக்சுவலி அது என்னோட மைண்ட் செட். நல்லா தூங்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா வேலை பார்க்கணும். இதான் என்னை பொறுத்த வரைக்கும். போகிறேன், நானும் சாரும் மட்டும் போயிட்டுருக்கோம். எஸ்கார்ட்ஸ்லாம் அந்த பக்கம் போயிட்டுருக்காங்க. ஸோ யாருக்கு எஸ்கார்ட்ஸ்ன்னு பார்த்து பின்னாடி திரும்பி பார்த்தா ரொம்ப கேஷுவலாக நிதானமாக ஹாய் அப்படின்னாரு. அவர் தான் சார் தான் ஹாய் அப்படின்னாரு. எனக்கு அது நமக்கு கொஞ்சம் ஹெக்டிக்காக இருக்கும். இதுக்கு இடையில இன்பிட்வீன் பிக் ஸ்டார் மூவியோட ஒரு ஆடிஷன் அட்டென்ட் பண்ணேன். என்ன ரோல் அப்படின்னு கேட்டால் டாக்டர் தான். அதில் தலை ஐயோ சொல்லிட்டேனே. எனக்கு விஜய் சேதுபதி சார் ஆப்வியஸ்லி பிடிக்கும். நடிக்கணும் அப்படின்னா எனக்கு யோகி பாபு சார் கூட நடிக்கணும் எதிர்ப்புகள் இருந்தது. பட் அதுக்கப்புறம் எல்லாருக்கும் என்ன ஒரு பயம்னா, மீடியானாலே அந்த ஒரு இது இருக்கும், ஹரஸ்மெண்ட் இருக்கும், இதை எப்படி நீ ஃபேஸ் பண்ண போகிற, அந்த மாதிரி இருந்தது. ஸோ அது இல்லை அப்படின்னு நம்ம அவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணிட்டாலே மற்றபடி பேரண்ட்ஸ் எதுக்கு நம்மளை வளர விடாமல் பண்ண போகிறாங்க. ஹாய் சாரா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ரித்து, எப்படி இருக்கீங்க? ரொம்ப அழகாக இருக்கீங்க, டால் மாதிரி. தேங்க்யூ. யூ லுக் பிரிட்டி டூ. தேங்க்யூ ஸோ மச். என்னை நீங்கள் இவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணதுக்கு எனக்கு அப்படியே ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளைஸாக பறக்குது. ஓகே இன்டர்வியூக்குள்ளே போகலாம். எஸ், லெட்ஸ் டாக் அபவுட் யூ. நீங்கள் ஒரு நியூஸ் ரீடராக எல்லாருக்கும் அறிமுகமானீங்க இல்லையா? ஸோ அந்த ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? என்னென்ன நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? எப்போ நியூஸ் ரீடர் ஆகணும் அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு வந்துச்சு? 2020 தான் சென்னை வந்தேன். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி MBA முடிச்சுட்டு ஒரு ஐடியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். HR கிராஜுவேட் முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் 17 பாஸ் அவுட். கொஞ்சம் அந்த ஒர்க் அதெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் ஃப்ரெண்டு இங்கே சென்னை வந்தாங்க. அப்போது அவங்க கூட வந்தது தான். ஸோ அதுக்கப்புறமா அப்பாவுக்கு நியூஸ் ரீடர்னால் ரொம்ப பிடிக்கும். இங்கே திரும்ப அதே HR ஜாப் கண்டினியூ பண்ணுறது எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருந்துச்சு. எதுக்கு நம்ம அது பண்ணணும், நம்ம எதாவது டிஃப்ரெண்ட்டாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணிவிட்டு நியூஸ் ரீடிங் கோர்ஸ் முடித்தேன். கோர்ஸ் முடித்ததுக்கப்புறம் அங்கேருந்தே கால் வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய சேனல்னால் வேந்தர் டிவி தான். ஸோ எனக்கு தமிழ் சுத்தமாக வராது. அந்த ப்ராப்பர் ஆக்சென்ட்டோடலாம் நமக்கு பேசுகிறது ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலி வெளியிலேருந்து நம்ம கேட்க ஈஸி. பட் அதுக்குள்ளே போனால் தான் அதோட டிஃபிகல்ட்டிஸ் தெரியும். அண்ட் மோரோவர் நான் கற்றுக்கிட்ட இடம், தமிழ் படிக்கிறதுக்கு உச்சரிப்பு கற்றுக்கிட்ட இடம்னா வேந்தர் தான் சொல்லுவேன். அது கிட்டத்தட்ட தாய் வீடுன்னு சொல்லலாம். ஏன்னா அங்கே தான் நிறையா கற்றுக்கிட்டேன். அது அப்படியே கண்டினியூ ஆச்சு. ஸோ 2020 ஆங்கராக தான் இன்ட்ரோ ஆனேன். அப்புறம் என்னை வளர்த்து விட்டதுன்னா காவேரி மேம் தான் சொல்லணும். ஏன்னா அவங்க தான் நீ நியூஸ் ரீடிங் பண்ணு, தமிழ் படிக்க சொல்லி கொடுத்தது எல்லாமே அவங்க தான். ஸோ அவங்க கைடன்ஸில் தான் டோட்டலி வந்தது. அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு அங்கேயே ஒரு 2 வருஷம் போயிடுச்சு. ஸோ அங்கே ரொம்ப கம்ஃபர்ட் ஆகிட்டேன். அங்கேருந்து வெளியில் போகிறதுக்கு பயம். பிகாஸ் இங்கே அங்கே 2 நியூஸ் தான். ரெக்கார்ட், லைவ் இந்த மாதிரி இருக்கும். ஹாஃப் அன் ஹவர் புல்லட்டின் தான். ஸோ இதே நம்ம 24x7 போகிறோன்னா ஃபுல் டைம் நம்ம 1 ஹவர் நியூஸ் இருக்கும். சம்டைம்ஸ் அந்த நியூஸ் 2 ஹவர்ஸ் கூட போகும். இந்த மாதிரிலாம் இருக்கும். நம்மளால சமாளிக்க முடியுமா? நம்மளே ஒரு டம்மி பீஸ், ஏதோ வெளியில் ஆங்கர் நம்பிட்டு இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளில போன இடம் தான் நியூஸ் ஜே. ஸோ நியூஸ் ஜேல ஃபஸ்ட் லைவ் ப்ராப்பராக பிரேக்கிங் வந்தால் எப்படி பண்ணுறது அப்படின்னு கற்றுக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் நியூஸ் தமிழ், ஜெயா டிவி, அண்ட் இப்போ குமுதம் 24x7 அப்படியே போயிட்டுருக்கு. உங்கள் வீட்டிலலாம் திட்டலையாங்க? MBA முடிச்சுட்டு HR வேலை பார்த்துட்டு நான் நியூஸ் ரீடிங் கற்றுக்கிட்டு நான் அப்படியே நியூஸ் ரீடர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் எதுவும் சொல்லலையா? இல்லை, நான் படித்ததுக்கு ஒரு 2 வருஷம் வேலை பார்த்தாச்சு. அண்டு இது செகண்ட் நியூஸ் ரீடிங் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசில் ஜெயா டிவியில் நைட்டு 10 o'clock நியூஸ், இங்கிலீஷ் நியூஸ் ரீடர் ஒருத்தவங்க படிப்பாங்க.
அப்பா அதை சைட் அடிக்கிறதுக்கு பார்க்குறாரா இல்லை வந்து நியூஸை பார்க்குறாரானே தெரியாது. பட் எனக்கு ரொம்ப அவர் பார்க்குறது எனக்கு பிடிக்கும். 10 மணியா இப்போ அந்த நியூஸை போட்டுருவாரே அப்படின்னு இருக்கும். ஸோ பிடிச்சனால எனக்கு அதை அப்படியே இது பண்ணிக்கிட்டேன். சரி நம்மளும் நியூஸ் ரீடர் ஆகணும். அப்பா சொன்னாரு, நீ வேணா இப்படி ஆயிரமா. எங்க அப்பா எப்படின்னா, நீ வேணா இப்படி ஆயிரமா, டாக்டர் சும்மா பார்த்தா டாக்டர் ஆயிரேன், சும்மா லாயர் பார்த்தா sarcastic-ஆ லாயர் ஆயிரேன், அந்த மாதிரி சும்மா விளையாடுவாரு. ஸோ அந்த மாதிரி விளையாட்டா சொன்ன ஒரு சொல் நான் கொஞ்சம் சீரியஸா எடுத்து அதுக்கான எஃபர்ட் போட்டு கடைசியில நியூஸ் ரீடர் ஆயாச்சு. கங்க்ராச்சுலேஷன். Thank you. ரொம்ப அழகாவே நீங்க வந்துட்டு உங்க ஒர்க்கை வந்துட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் நீங்க வந்துட்டு நியூஸ் ரீடர் மட்டும் இல்லாம ஒரு ஆங்கரும் தான். யூ டேக் இன்டர்வியூஸ், அது போக வந்துட்டு ஷார்ட் ஃபிலிம், சீரீஸ் இதுலலாம் வந்துட்டு நிறைய ரோல்ஸ் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? உங்களுக்குன்னு தனியா டைம் ஸ்பெண்ட் பண்றது கிடைக்குதா? இருக்கு, பட் டேட் பொறுத்து தான். ஸோ நியூஸ்னாலுமே நான் ஃப்ரீலான்சர் தான். முன்னாடி இருந்தேன், இதுக்கு ப்ரீவியஸாக ஒர்க் பண்ணுற வரைக்கும் 8 hours ஒர்க், 9 hours ஒர்க் இந்த மாதிரி இருந்தது. ஸோ ஆஃப்டர் மூவி அதெல்லாம் கமிட் ஆனதுக்கு அப்புறமா டைம் பத்தலை. ஏன்னா காலையில் போயிட்டு மதியானம் 1 o'clock 2 o'clock வீட்டுக்கு வந்தாலும் அந்த டயர்டாக இருக்கும் தூங்குறது, அதுவே போயிடும். தூங்கிட்டேன்னா நான் அவ்வளோதான், எழுப்பவே முடியாது, அந்த மாதிரி தூங்குவேன். ஸோ கொஞ்சம் டைம் கன்சைன்ஸ் இருந்துச்சு. தூங்கிட்டு இருக்கும் போது எப்படி எழுப்புறது? எழுப்பக்கூடாது, தானா எந்திரிச்சா மட்டும்தான், இல்லைன்னா செத்துட்டேன்னு கூட நினச்சிக்கோங்க. தூக்கத்தில் எழுப்புனா சுத்தமாக பிடிக்காது எனக்கு. ஸோ எனக்கு ஆக்சுவலி அது என்னோட மைண்ட் செட். நல்லா தூங்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா வேலை பார்க்கணும், இதான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் வந்து நீங்களும் கற்றுக்கோங்க. ஐ ஆம் லேர்னிங் ஃப்ரம் யூ. கண்டிப்பா. ஏன்னா அதுதான் மனுஷனுக்கு, அதுதானே ஆக்சுவலி, அதுக்கு தானே ஓடுறோம், உழைக்கிறோம் எல்லாமே. தென் ஃப்ரீலான்ஸரா மாறினதுக்கு அப்புறம் ஹேவ் லாட் ஆஃப் டைம் இருந்தது. ஸோ அதில் யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிச்சது தான். ஸோ நமக்கான இதுதான், இப்போ ஒரு இடத்துல ஒரு ஷூட் கமிட்மெண்ட் கொடுத்துட்டா இன்னொரு இடத்துல அதே டைம்ல கொடுக்காம இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ போயிட்டு இருக்கு. எனக்குன்னு சுற்றுற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக கிடையாது எனக்கு. ஸோ ஒர்க்கு விட்டா வீடு, என் நாய்க்குட்டி, அப்படி லைஃப் போயிட்டு இருக்கு. நீங்க நியூஸ் வாசிக்கும் போது வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு, இன்டர்வியூ எடுக்கும் போது இப்போ என்கிட்ட பேசும்போது வாய்ஸ் வேற மாதிரி இருக்கு. எப்படிங்க, ஏதாவது மிமிக்ரி ஏதாவது பண்ணுவீங்களா? இல்லை மிமிக்ரிலாம் இல்லை. எனக்கு சம்டைம்ஸ் த்ரோட் எல்லாம் கட்டுச்சுன்னா நானே சொல்லுவேன், எனக்கு இன்னைக்கு ஆம்பளை வாய்ஸ் தாண்டா வருது, நான் எப்படிடா நியூஸ் படிப்பேன் அப்படின்லாம் நான் சொல்லியிருக்கேன். சொல்ல நீங்க நார்மலா பேசுறதே வந்துட்டு என்ன சொல்றது, டிஃப்ரெண்டா இருக்கு. நீங்க பேசுறீங்களா இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது டப்பிங் கொடுக்குறாங்களா அந்த மாதிரி இருக்கு எனக்கு. இல்லை நம்ம நியூஸ்க்குன்னு போய் உட்காரும் போது அந்த பேஸ் வாய்ஸ் ஆட்டோமேட்டிக்காவே வந்துடும். நம்ம பேஸ் வாய்ஸ்ல இருந்து பேசும்போது அது வேற லாங்குவேஜ் மாதிரியே இருக்கும் நமக்கு. இன்னும் அப்படியே சங்கத்தமிழ்ல பேசுறாங்களோ அப்படின்லாம் இருக்கும். ஸோ அது ஆஸ் யூஷுவல் நம்ம பேஸ் வாய்ஸ்ல இருந்து பேசினாலே அடி வயிற்றுல இருந்து பேசுவோம்ல, அந்த வாய்ஸ் டிஃப்ரெண்ட்டாக தானே. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் ட்ரை பண்றது நான்லாம் ட்ரை பண்ணா ரொம்ப மோசமா இருக்கும், வேண்டாம். சரி ஓகே, அப்போ நான் இது வந்து லைவா டெஸ்ட் பண்ணணும். ஓகேவா? நான் வந்துட்டு ஒரு டயலாக் சொல்றேன், அது எல்லாம் ரொம்ப பழைய டயலாக் தான். அதை வந்து நீங்க நியூஸ் வாசிக்கிற மாதிரி சொல்லுங்க, ஓகேவா? ஓகே. விவேக் சார் காமெடி ஒன்று ஞாபகம் இருக்கா? வாழைப்பழம் தோல் வழுக்கி வாலிபர் வாலிபர் உயிர் ஊசல், அந்த லைனை வந்துட்டு நீங்க நியூஸா வந்துட்டு எனக்கு சொல்லுங்க. தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி, வாழைப்பழம் தோல் வழுக்கி வாலிபர் உயிர் ஊசலாகி இருக்கிறது. தற்போது ஆண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது அது சென்னையில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்களே நோட்டீஸ் பண்ணீங்களா வாய்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு? எஸ். So that's the difference between bass voice and normal voice. உங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்லாம் வந்துட்டு அப்படியே ஃபுல்லா ஸ்க்ரால் பண்ணி என்னென்ன பண்ணிருக்கீங்க, என்னென்ன வீடியோஸ் போட்டிருக்கீங்கன்னு பார்க்கும்போது எடுத்தோடனே நீங்க வந்துட்டு தலைவர் கூட எடுத்த போட்டோ என் கண்ணில் பட்டுச்சு. ஸோ அவரை பார்த்து ஏதாவது பேச வாய்ப்பு கிடைச்சதா? என்ன மாதிரி மொமெண்டா இருந்தது அது, அதை பத்தி சொல்லுங்க. எஸ், ரஜினி சார்னா ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே பயங்கர கிரேஸ். எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும் அவரை. ஸோ ஆக்டரையும் தாண்டி மனுஷனா ஐம் வெரி இன்ஸ்பைரிங். ஸோ கொச்சி தான் அது, ஆக்சுவலி கொச்சி ஏர்போர்ட்டுன்னு நினைக்கிறேன். அஜித் சாரோட ஃபாதர் டெத் அப்போது சார் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இமீடியட்டாக கிளம்பி வந்துட்டு இருந்தாங்க. எக்கனாமிக் ஃப்ளைட்டில் சார் வராருங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நான் ஏர்போர்ட் போனது டிலே. நான் நினச்ச ஃப்ளைட்டு மிஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்தேன். பார்த்தா எஸ்கார்ட்ஸ் எல்லாம் திடீர்னு வராங்க, யாருமே இல்லை, எல்லாமே போர்டிங் ஆக்சுவலி கிட்டத்தட்ட போயிட்டாங்க எல்லாரும். லேட்டு எனக்கு மெசேஜ் வந்துருச்சு, உங்கள் ஃப்ளைட் லேட்டு தான், நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. போகிறேன், நானும் சாரும் மட்டும் போயிட்டுருக்கோம், எஸ்கார்ட்ஸ்லாம் அந்த பக்கம் போயிட்டுருக்காங்க. ஸோ யாருக்கு எஸ்கார்ட்ஸ்ன்னு பார்த்து பின்னாடி திரும்பி பார்த்தா ரொம்ப கேஷுவலாக நிதானமாக
ஹாய் அப்படின்னாரு. அவர் தான் சார் தான் ஹாய் அப்படின்னாரு. எனக்கு இப்படி ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டக்கு. எதுவுமே பேச வரல. இப்ப நம்ம என்ன பேசுறது? சார் நான் உங்க பெரிய ஃபேன் சொல்றதா? சார் எப்படி இருக்கீங்கன்னு கேட்கிறதா? சார் என்ன சார் எக்கனாமிக் ஃப்ளைட்லன்னு கேட்கிறதா? எனக்கு இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணாம ஏதாவது நார்மலா ஒண்ணு கேட்கணும். ஆனா ஏதாவது ஒண்ணு பேசியே ஆகணும் அப்படின்ட்டு. சார் ஐ எம் சாரா, ஐ எம் நியூஸ் ரீடர் அப்படின்னு. ஓ வாவ் அப்படின்னாரு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மலாக பேசாங்க. அந்த இது போகிற வரைக்கும் பேசிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் அவங்களோட எஸ்கார்ட், அவங்க பாடி கார்ட்ஸ் இருக்காங்க, அவங்கள்ட்டே கொடுத்து ஃபோட்டோ ஒன்று சொன்னா அவங்க எடுத்து கொடுத்தாங்க. அது மறக்கவே முடியாத மூமெண்ட். எனக்கு கேட்கும் போதே ஒரு மாதிரி அப்போ சார் எனக்கு கையெல்லாம் நடுங்குது சார் அப்படின்னு அப்படின்னு ஒரு சிரிச்சாரு. ஐயோ வேற லெவல். லைவா பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஐயோ நான் பார்த்துட்டேன். எஸ். இப்போ நீங்கள் நியூஸ் ரீடராக நியூஸ் வாசிக்கும் போது ஏதாவது வார்த்தைகள் மாற்றி சொல்லிட்டு தப்பாக சொல்லியோ அதை வந்துட்டு ஏதாவது பண்ணி சமாளிச்சிருக்கீங்களா? லைக் ஆன் ஏர் போயிட்டு இருக்கும்போது. நிறையா வாட்டி. அது என்ன வார்த்தைன்னு சரியா ஞாபகம் இல்லை. பட் ஒரு வார்த்தை நம்ம சப்போஸ் அது எக்ஸ்ட்ராவோ இல்லை அதில் இல்லாத வார்த்தையோ சொல்லிட்டா அதுக்கு சேர்த்து எக்ஸ்ட்ரா வார்த்தையை ஆட் பண்ணிடுறது. இப்போ கனமழை எச்சரிக்கை இந்தந்த மாவட்டங்கள்னு சொல்லிடுவாங்க. அதை நம்ம தான் பில்ட் பண்ணி சொல்லணும். நம்ம அந்த இடத்துல சப்போஸ் திணறிட்டோம்னா மாவட்ட ஆட்சியர் இவ்வாறு அறிவித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். அதை அப்படியே மோல்ட் பண்ணிடணும். ஸோ அது ஒரு ட்ரிக்ஸு. ஸோ இப்போ இந்த மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட் கொடுத்தனால லீவ் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த மாவட்ட ஆட்சியரை சேர்த்து விட்டுறணும். அது இருக்கோ இல்லையோ நம்ம சேர்த்து விட்டுட்டா அது பெருசாக தப்பாக தெரியாது. ஓகே, நீங்கள் தப்பாக சொன்னாலும் இவர் தப்பாக சொல்லியிருப்பாரு. இல்லை அந்த மாதிரி வராது. அது எப்படியுமே ஒரு மாவட்டத்தில் அது அறிவிக்கிறாங்கன்னா ஆட்சியர் மட்டும்தான் அறிவிக்க வேண்டிய இது. ஸோ அது அது இல்லைனாலும் நம்ம அதை சேர்க்குறப்போ அது நம்ம பண்ணுற தப்பு கம்மியாயிட்டு இது மெருகாயிரும். ஸோ அந்த மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸஸ் இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது இன்னொரு டிப்ஸ் ஏதாவது? இப்போ சேம் அதே தான். வானிலைக்கு மட்டும்தான் நம்ம இது பண்ண முடியும். மற்றது பொலிட்டிக்கலி நம்ம போயிட்டோம்னா ஒரு வார்த்தை மிஸ் ஆனாலும் மிஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? அவ்வளோதான், கூப்பிட்டு ரைடு தான். செம்ம திட்டுவாங்க. நிறைய வாட்டி மிஸ்டேக்ஸ்ல வாங்கினது கிடையாது. நான் அந்த நியூஸ்க்கு டிலே ஆகுறதுல வாங்கியிருக்கேன். ரெடி ஆகுறதுல கொஞ்சம் லேட்டா போகும். எடுத்துப்பீங்க ரெடியாக? இல்ல நமக்கு 1 hour ஆகும். நமக்கு காஸ்டியூம், மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாமே அவங்களோட பொறுப்பு தான். பட் இருந்தும் அந்த லாஸ்ட் மினிட்ல நியூஸ் படிச்சுட்டு தான் உள்ள போகணும். அது நமக்கு கொஞ்சம் ஹெக்டிக்கா இருக்கும். ஸோ ஹெட்லைன்ஸ் மட்டும் பார்த்துட்டு போயிட்டு லேட்டா வந்துட்டாங்கன்னு பிசிஆர்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த டைமில் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடணும். அதுதான். இப்போ ஷார்ட் ஃபிலிம்ஸில் அண்ட் சீரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெப்படேட்டிவாக இந்த டாக்டர் கேரக்டர்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா? எஸ். ஏன் உங்களுக்கு தேடி இந்த டாக்டர் கேரக்டரே வருது? எனக்கும் தெரிலங்க. பார்க்க டாக்டர் மாதிரி இருக்கேன் நான். இல்லை எனக்கு தெரில. மேபி அந்த ஒயிட் கோட் போட்டு உட்காந்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்க. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு டாக்டர் ஷார்ட் ஃபிலிம் அதில் தான் டாக்டர் ரோல் பண்ணேன். அண்ட் அந்த ரோல் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த ஒரு 1 வீக்லேயே சுரேஷ் கிருஷ்ணா சாரோட ஒரு மூவி அதில் நியூஸ் ரீடிங்காக போயிருந்தேன். அதில் ஒரு ஏடி கூப்பிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு ஹாட்ஸ்டாரில் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆடிஷனுக்கு தான் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன டிஸ்கஸ் பண்ணாங்கன்னு தெரியல. நைட்டே நீங்கள் செலக்ட் தான், நீங்கள் டாக்டர் தான், ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, நாளைக்கு ஷூட் வந்துடுங்க அப்படின்ட்டாங்க. எனக்கு என்ன இது நான் சேம் டாக்டர் பண்ண போகிறேன்னு நினச்சி இது பண்ணுறதா இல்லை ஹாட்ஸ்டார் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கிடச்சிருக்குன்னு சந்தோஷப்படுறதா அந்த மாதிரி இருந்தேன். அண்ட் அது முடிச்சுட்டு அகெயின் மறுபடியும் ஒரு ஆடு, அதில் டாக்டர். திணறிட்டேன். ஏன் இப்படி டாக்டர் சுற்றி வருது, ஏதோ ஒன்று சொல்ல நினைக்குது யூனிவர்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு. ஸோ அது ஒருவேளை நீங்க அடுத்து திருப்பி இந்த MBBS கோர்ஸ் ஏதாவது பண்ணி இடையில இன் பிட்வீன் பிக் ஸ்டார் மூவியோட ஒரு ஆடிஷன் அட்டென்ட் பண்ணேன். என்ன ரோல் அப்படின்னு கேட்டா டாக்டர் தான். அதுல தலை ஐயோ சொல்லிட்டேனே அது ஓகே. அதுல அஜித் சார் கூட ஸ்கிரீன் ஷேரிங் இருக்கும், நீங்க டாக்டர் ரோல் பண்ணும் அப்படின்னாங்க. எனக்கு அஜித் சார் கூட பண்ணுறது நினச்சி சந்தோஷப்படுறதா இல்லை நம்ம போய் பண்ண போகிறோமே அப்படின்னு நினச்சி அந்த ஒரு இது இருந்துச்சு. ஸோ அது இன்கேஸ் அது கன்ஃபார்ம்னா நான் கண்டிப்பாக அஃபிஷியலாக சொல்கிறேன். இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணுறேன், சமூக வலைதளங்களில் பார்த்து கொள்ளவும் அப்படின்ட்டு. என்னதான் உங்களுக்கு டாக்டர் கேட்டப்லாம் கொடுத்தாலும் உங்களுக்குள்ள இருக்க அந்த நியூஸ் ரீடர் வெளியே போக மாட்டாங்க. வந்துடும். இப்போ நான் நிறைய ஷூட்ல சொல்லுவாங்க, நியூஸ் ரீடர் மாதிரி கம்பீரமாக படிக்கக்கூடாதுமா, இது சாஃப்ட், இது லவ் டயலாக், சாஃப்டா சொல்லணும். ஓ லவ் டயலாக் நீங்க அந்த மாதிரி சொல்லுவீங்களோ? ஏதாவது டயலாக் வருதுன்னா ஓகேன்னு சாஃப்டா சொன்னோம். ஓகே அப்படிங்கிறது மிரட்டக்கூடாதுமா, அன்பா சொல்லணும் அப்படிம்பாங்க. ஸோ அப்படியே வந்துடும். பிக் பாஸ் பாக்குறீங்களா இந்த சீசன்? யா ஆஃப் கோர்ஸ். ஓகே,
ரொம்பவே பார்க்குறேன். எப்படி இருக்கு உங்களுக்கு பார்க்கறதுக்கு? லைக் யாரோட கேம் பிளே பிடிச்சிருக்கு, யாருக்கு பிடிக்கல, யார் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம்? எனக்கு ஆக்சுவலி பிக் பாஸ் வந்து ஃபேன் அந்த மாதிரி கிடையாது. நான் ஜஸ்ட் சும்மா பார்க்க ஆரம்பிச்சு இந்த சீசன் தான் அதுவும். நான் இதுக்கு முன்னாடி சீசன் பார்த்தது கவின் லாஸ்ட்ல நானும் அந்த அந்த season சீசன் தான் தான் பார்த்தேன். பார்த்திருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு இப்போ இந்த சீசன் கொஞ்சம் விறுவிறுப்பா போற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. பிடிச்ச கண்டஸ்டன்ட்னா சௌந்தர்யா. ஆப்வியஸ்லி சௌந்தர்யா தான். ஏன்னா அவங்க நடிக்கல. போயிட்டு ஒவ்வொருத்தவங்க நார்மலாக தான் இருக்காங்க. பட் ஏதோ ஒரு வகையில் அவங்களோட நடிப்பு வெளிப்படுது. கேமராக்காக ஃபேவராக பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆனால் இந்த பொண்ணு வந்து நம்ம கேர்ள்ஸ் நார்மலாக இருப்போம்ல, ஒரு சண்டைனா அப்படி தான் போய் கேட்போம், இப்படி தான் அரகண்டாக தான் இருப்போம். நான் அப்படி தான் இருப்பேன். ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து எனக்கு சௌந்தர்யா கிட்ட இருந்தது. அவங்க பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள் நார்மலாகவே க்யூட்டாக இருக்குது. அண்ட் பேசுகிற விஷயங்களும் வந்து காசிப்பாக பேச மாட்றாங்க. அது இப்படி தானே நடந்துச்சு, அதனால தானே நான் அழுதேன், அந்த மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. அது பார்க்க அழகாகவும் இருக்குது. அண்ட் போரிங் கண்டஸ்டன்ட் அப்படின்னா ரஞ்சித் சார் சொல்லுவேன். ரஞ்சித் சார் வந்து விட்டு கொடுத்துட்டே இருக்காரு. ஸோ அதனால அவரோட பிளே இன்னும் அவர் ஸ்டார்ட் பண்ணலையோ அப்படின்னு. ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கான கண்டஸ்டன்ட்னா அது சாட்சனா. ஸோ தன்னை வேணுங்கிற இடத்துல சின்ன பொண்ணு மாதிரி காட்டிக்கிறாங்க. தன்னை ப்ரூவ் பண்ணணும்னா நான் தான் உங்களை விட பெரிய ஆளுங்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அது கொஞ்சம் பார்க்கவே இரிட்டேட்டிங்காக இருக்குது. யார் எலிமினேட் ஆயிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சாட்சனா பெட்டர். நிறைய குழப்பங்கள் தவிர்க்கப்படும் எனக்கு தெரிஞ்சு, என்னோட கருத்து. ஓகே, யாருக்கு ட்ராஃபி கிடைக்கணும்? ட்ராஃபி டிசர்வ் டு தீபக். அவரோட கேப்டன்சியா இருக்கட்டும். அண்ட் வந்து அவர் வீட்டில் நடந்துக்கிற அவர் வந்து இந்த டெக்கோரம் இதெல்லாம் நிறைய பேசினாலும் நல்ல விஷயங்கள் தானே சொல்றாங்க. நல்ல விஷயங்கள் எடுத்துக்கலாம், எடுக்காதது அவங்கவுங்க இஷ்டம். பட் ஹீ டிசர்வ் டு ட்ராஃபி. இப்போ ரீசெண்டாக ரொம்ப பிக் பாஸ்ல வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக போகிற ஒரு விஷயம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் விஷாலுக்கும் தர்ஷிகாவுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஒரு லவ்னு சொல்றதாட்டி அவங்க க்ரஷ்ங்கிற பேர்ல லவ் பண்றாங்களே, அது சொல்றதான்னு எனக்கு தெரியல. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? வாட் ஆர் யுவர் தாட்ஸ் ஆன் இட்? தர்ஷிகா அண்ட் விஷால் அதை லவ்னு சொல்ல முடியாது. பட் லவ் மாதிரியே ஒரு அவங்க கண்டென்ட்டா பண்றாங்களான்னு கூட தெரியல. எஸ். பட் ஏன்னா தர்ஷிகா ஒரு நல்ல பிளேயர். எதனால அவங்க இப்படி அது இந்த வீட்டுக்குள்ள வந்து அது அவசியமே இல்லை. பட் நம்ம கவின் லாஸ்லியோட லவ் ஒரு அழகா பார்த்தோம்ல. ஸோ அந்த ஒரு அழகு இதுல இல்லையோ அப்படின்னு தோணுது. வேற லெவல் இருக்கு. அதெல்லாம் யாரு கூடயும் கம்பேர் பண்ண முடியாது. எஸ், பிகாஸ் இவங்க பண்றது எல்லாம் அந்த பொண்ணு மறந்தே போச்சு. இந்த ஒரு காமெடியில வரும்ல, நான் வந்து மதியானம் சாம்பார் வச்சுட்டேன், சமையல்காரனாவே மாறிட்டேங்கிற மாதிரி அந்த பொண்ணு கண்டஸ்டன்ட்டுங்கிறதே மறந்துட்டு இங்க ஒரு லவ் பண்ணிட்டு இருக்கு. பட் விஷால் கிளவரா பண்ணிட்டு இருக்கான்னு தோணுது எனக்கு தெரிஞ்சு. ஸோ ரெண்டு பக்கமுமே பேலன்ஸ் பண்ணும். கேமும் விளையாடணும். இன்னொரு பக்கம் இதையும் விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒன்று பண்ணுறாரு. எனக்கு பார்க்க அது ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக தான் இருக்குது. அந்த லவ் நல்லா இல்லை பார்க்க. ஆனால் எனக்கு ஏதோ அன்ஷிதாவோட அவங்க வாங்கிட்டு வந்த வரமா என்னன்னு எனக்கு தெரியல. வெளியே இருந்தப்போ இதே மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி. அன்ஷிதா வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க சோல் வைஸே குட்டு தான். அவங்க பேசுகிற விதமாக இருக்கட்டும், அவங்க கேம் பிளேவாக இருக்கட்டும், காசிப் பேச மாட்டுறாங்க. அண்ட் வந்து பட்டுன்னு பேசுகிறாங்க, மனசில் படுறத அப்படியே சொல்லிடுறாங்க. எஸ். அண்ட் இதை வந்து லவ் ட்ராக்ல வந்து ஆர்ஜே ஆனந்தி குழப்புறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா எல்லாத்துலயும் போய் ஆர்ஜே ஆனந்தி இன்வால்வ் ஆயிட்டே இருக்காங்க. ஸோ அது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆனந்தி இன்வால்வ் ஆறதை விட அதுல பவித்ராவும் தானே அந்த கான்வர்சேஷன்ல இருக்காங்க. லாஸ்ட்ல ரொம்ப ஃபீல் பண்றது யாரு? பவித்ரா தான். தர்ஷிகா அப்படி போறா, அவ இது அது ஏதோ வயிற்றுச்சல்ல வலிக்குது. இல்லையா, நானும் பார்த்தேன். ஆக்சுவலி நேத்து முந்தா நாள் எபிசோட்லயே இருந்துச்சு. ஏன்னா வயிற்றுச்சல்ல பேசுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு ஆனந்தி ஒரு ரிப்ளை கொடுத்தாங்க, அது நல்லா இருந்துச்சு. மேபி அது குட்டா கூட முடியலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த பொண்ணு நல்லதா பார்க்கலையோ அப்படின்னு தோணுச்சு. Wait and watch. Yeah, wait and watch. And இப்படி பண்ணணும்னா சௌந்தர்யா தான் வேற லெவல். டை ஹார்ட் சௌந்தர்யா தான். ஓகே, உங்களுக்கு வந்து எந்த ஆக்டர் கூட நடிக்கணும்னு ஆசை? இல்ல ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் பண்ணிருங்க. யாரு கூட நடிக்கணும்னு ஆசை? எனக்கு விஜய் சேதுபதி சார் ஆப்வியஸ்லி பிடிக்கும். நடிக்கணும் அப்படின்னா எனக்கு யோகி பாபு சார் கூட நடிக்கணும். ஓகே, எனக்கு ரொம்ப பிடிக்கும் யோகி பாபு சார். நான் மீட் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து நார்மல் ஸ்க்ரீன்ல எப்படி பேசுறாரோ அதே தான் அவரு. அதே நோ டிஃப்ரென்ஸ், அதே மாதிரி தான் இருப்பாரு. ஸோ நடிக்கணும், ஃபுல்லா ஃபன்னா போகும், ஜாலியா இருக்குன்னா யோகி பாபு சார் கூட நடிக்கணும்னு ஆசை. யார் கூட நடிக்கவே கூடாது அப்படின்னு இருக்கீங்க? எதுக்கு நடிக்கவே கூடாதுன்னெலாம் அப்படி யாரும் சொல்ல முடியாது. அது ரொம்ப தப்பான விஷயமும் கூட.
நடிக்க கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு யாரும் இல்ல. டிப்ளமேட்டிக்கா ஆன்சர் பண்ண கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா? இல்ல அதுக்கு ஆக்சுவலி நீங்க இருக்கிற விஷயம் இருக்குன்னு சொல்லலாம். அது இல்லவே இல்ல அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாதுல்ல. அப்படி யாருமே ஹேட்டர்ஸ்னு இல்ல. உங்களோட இந்த ஜேர்னில லைக் மீடியா இண்டஸ்ட்ரிக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி லைக் நான் வந்துட்டு நியூஸ் ரீடிங் படிக்க போறேன், அதை கத்துக்கிட்டு நான் நியூஸ் ரீடர் ஆக போறேன், அப்படியே ஆங்கரா நீங்க இப்போ ஆக்டிங் வந்துட்டீங்க. ஏதாவது அப்டிக்கல்ஸ் ஏதாவது நீங்க ஃபேஸ் பண்ணீங்களா? லைக் உங்க ஃபேமிலி சைடு இல்லாட்டி வந்துட்டு அந்த ஃபீல்டுக்குள்ள வந்ததுக்கப்புறம் எனக்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு, இந்த அப்டிக்கல்ஸ் இருந்துச்சு, இதெல்லாம் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வெளியே வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது எஸ், ஸ்டோரி? நான் ஆக்சுவலி வந்து இந்த இண்டஸ்ட்ரி மீடியாக்குள்ள வர்றது சுத்தமா என் ஃபேமிலி சைடு சப்போர்ட் இல்ல, பிடிக்கவும் இல்ல யாருக்கும். அண்ட் வந்து பட் எனக்கு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, உனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்குன்னா அதை நீ தான் பண்ணணும், நீ தான் அதுல என்ன ட்ராஸ் வந்தாலும் நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய அது இன்புட் பண்ணிட்டே இருப்பாரு. ஸோ அதுக்காக அதை விட்டு வெளில வந்தாலும் தப்பு இல்லைங்கிற மாதிரி தான் நான் வந்தது. அண்டு மீடியாவுக்குள்ள வரோம், பயங்கரமா பயம் இருக்கு, ஹெல்ப் பண்றதுக்கும் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ வாங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த விஷயங்கள் நான் இப்போவும் அவங்களுக்குலாம் நிறைய மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நிறையா இருந்தது. பட் ஆஃப்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் என் அம்மாவே வந்து சொன்னாங்க, நல்லா இருக்கு. அவங்களே வந்து இந்த ஜூஸ்லாம் ரெடி பண்ணி கொடுக்கறது, அதெல்லாம் பார்த்துட்டு பார்த்து பத்திரமா போயிட்டு வா, ஷூட் முடிச்சா சீக்கிரம் வா, இந்த மாதிரிலாம் சொல்லும்போது எனக்கே அது ப்ரௌடாக இருக்கும். ஸோ திஸ் திங்க் வாண்டல்ல ஆக்சுவலி இதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. எதிர்ப்புகள் இருந்தது. பட் அதுக்கப்புறம் எல்லாருக்கும் என்ன ஒரு பயம்னா, மீடியானாலே அந்த ஒரு இது இருக்கும், ஹரஸ்மெண்ட் இருக்கும், இதை எப்படி நீ ஃபேஸ் பண்ண போற, அந்த மாதிரி இருந்தது. ஸோ அது இல்லை அப்படின்னு நம்ம அவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணிட்டாலே மற்றபடி பேரண்ட்ஸ் எதுக்கு நம்மளை வளர விடாமல் பண்ண போகிறாங்க. நீங்கள் வந்துட்டு இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ஒன்று மென்ஷன் பண்ணீங்க, இந்த மாதிரி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவா இல்லை அப்படின்னு. அவ்வளவா இல்லைன்றதுக்கும் யாருமே இல்லைன்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த அவ்வளவா இல்லை அந்த குரூப்புக்குள்ள உங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்திருப்பாங்க இல்லையா? அவங்கள பற்றி சொல்லுங்கள். ஸ்கூல் டேஸில் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அதுக்கப்புறம் காலேஜ் அதில் வந்து நானே வச்சுக்கல. பிகாஸ் அது வேண்டாம். ஏன்னா எனக்கு ஸ்கூல் டேஸில் ஒரு பெரிய இம்பேக்ட் என்ன ஆச்சுன்னா, சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை போடுறப்போ நான் டோட்டலாகவே அதுக்கப்புறம் பேசவே மாட்டேன். சின்ன சண்டை வந்தாலே அவ்வளோதான், அது முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால இது நம்ம லைஃப்பில் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிற ஒரு பாண்ட் எடுத்துகிட்டு போகக்கூடாது, செப்பரேட்டாகவே இருந்துக்கலாம், இதான் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பட் ஸ்கூல் டேஸில் எனக்கு ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. 3 பேர், என்னோட சேர்த்து 4 பேர். இப்போ சௌந்தர்யா ஜாக்லின்குள்ள ஒரு பாண்டிங் இருக்குல்ல, அதே தான். 4 பேரும் எங்கே போனாலும் ஒன்றா தான் போவோம். ஷட்டில் பிளேயர்ஸ் எல்லாரும். ஸோ வந்து நல்லா கிளாஸ் பங்க் பண்ணுவோம். டீச்சர்ஸும் எங்களை திட்ட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ட்ராஃபீஸ்லாம் நிறையா வாங்கி அந்த மாதிரிலாம் நாங்கள் வின் பண்ணிடுவோம். எங்கே நாங்கள் கிரவுண்ட்லேயே இருந்தாலும் வின் பண்ணி கொடுத்து கிளாஸ்க்கு போங்கன்னு சொல்லாத அளவுக்கு பார்த்துப்போம். அண்ட் ஃபெயில் ஆகிட மாட்டோம், கொஞ்சம் ஆவரேஜாக படித்து மார்க் வாங்கிடுவோம். ஸோ அதனால் எங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணல. அது ஒரு கெத்தாக அப்படியே ஜாலியாக இருந்தது. ஸோ அந்த டைமில் எனக்கு ஆர்த்தின்னு ஒரு ஃப்ரெண்டு, அவங்க தான். நான் அப்படி தான் கத்துவேன், ப்ரொவோக் ஆயிடுவேன், நிறையா வார்த்தைகள் விட்டுருவேன். ஐ மீன் சண்டை போட்டுருவேன். அவள் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணுவான் என்ன. ஸோ அவள் கண்ட்ரோல் பண்ணால் எல்லாரும் அடங்கிடுவோம். வாயை மூடு அப்படின்னா வாயை மூடிடுவோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பேச்சே கிடையாது. ஸோ எங்கள் டான் அவங்க ஆர்த்திங்கிறவங்க. கேங் லீடர். ஸோ ஸ்கூல் டேஸில் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. அது ஸ்டில் இப்போவும் நாங்கள் பேசுகிறோம். பட் மீட் பண்ணிக்கிறது அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை. ஓகே. மீடியாவுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 7 இயர்ஸ், அதுக்கு முன்னாடியே 17லேயே வந்துட்டேன். ஸோ ஒரு 6 இயர்ஸாக எனக்கு ஃப்ரெண்டுனா திவ்யான்னு ஒரு பொண்ணு. அல்ட்டிங் அவங்க. நான் இங்கே நான் வீட்டில் கஷ்டப்பட்டு இருந்தால் கூட, நீ லோன்லியாக இருக்க, நீ வீட்டுக்கு வந்துரு, இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகள். நான் போகவே மாட்டேன் வீட்டுக்கு ஆக்சுவலி. ஆனால் அவள் பேசுகிற வார்த்தைகள் வந்து அவ்வளோ இம்பேக்டாக இருக்கும். நல்லா இருக்கும். ஸோ லைஃப்பில் ஒரு ஃப்ரெண்டு அந்த மாதிரி சம்பாரிச்சு வச்சுக்கணுன்னா அப்படிதான். திவ்யா அவங்க பேர். ஸோ பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ கூட பார்த்துட்டு சொல்லலாம், ஏன்டி கிரிஞ்சு பண்ணுற, இப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ எப்போவுமே திவ்யாவுக்கு கடமைப்பட்டிருக்கேன். எஸ். எனக்கு வந்து லைட்டாக பொறாமையாக இருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சது. பட் தென் touch wood, they will stay with you all the time. Yes. And உங்களுக்கு பிக் பாஸ் போறதுக்கு சான்ஸ் கிடைச்சா போவீங்களா? பிக் பாஸ் எனக்கு பயமா இருக்கும் ஆக்சுவலி, கோவப்படுவேன். எல்லாருக்கும் பயம் இருக்கும். எஸ், கண்டிப்பா அந்த பயம் இருக்கும். ஏன்னா நம்ம குட் கேரக்டர்ஸை பற்றி மட்டும் நம்ம பார்க்குறோம், பேசுகிறோம். பட் நமக்குள்ள எல்லாருக்குள்ளேயுமே ஒரு பேட் ஒன்று ஒளிஞ்சிருக்கும். அது கண்டிப்பாக வெளில வந்துடும். அதை பார்த்துட்டு வெளில வரப்போ இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியும் போயிருமோங்கிற ஒரு பயம் இருக்கும். ஸோ அதனால எனக்கு செட் ஆகுமாங்கிறது டவுட்டு தான். அப்போ இன்னும் கொஞ்ச நாள் ட்ரைனிங் எடுத்துட்டு அது போய் நடிக்க முடியாதுல்ல ஆக்சுவலி.
பேடா இருந்தாலும் வெளில வரட்டுமே, அதானே நம்ம கேரக்டர். ஸோ வர்றதுல தப்பு இல்லையே. ஓகே கண்டிப்பா. ஓகே. இந்த ப்ரொஃபஷன்ல இருக்கும்போது நம்ம எல்லாரும் வந்துட்டு ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய 3 விஷயங்கள் வந்துட்டு ஸ்கின் கேர், ஹேர் கேர், மேக்கப் ரொட்டீன். ஸோ அது உங்களது என்னென்னு சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கும் செட் ஆச்சுன்னா நாங்களும் யூஸ் பண்ணிப்போம். ஓகே, ஸ்கின் கேர். ஓகே, ஸ்கின் கேர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்கின் கேர்னா பெருசாக ஒன்றும் செலவு பண்ணும் அதெல்லாம் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. நல்ல தண்ணி குடிக்கணும், நல்ல மாய்ஸ்சராக வச்சுக்கணும், அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும். வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வச்சே நம்ம ஸ்கின் கேர் பண்ணிக்கிட்டாலே நமக்கு இப்போ நமக்கு பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், இந்த இன்ஜெக்ஷன் போடுறது அதெல்லாம். பட் நம்ம ஃப்யூச்சரில் வந்து அது ரொம்ப பெரிய பேடாக முடியும். ஸோ நம்ம நிறைய தண்ணி குடிக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கின் கேருக்கு. அண்ட் குடிக்கிற தண்ணியில் நெல்லிக்காய் போட்டு நான் குடிப்பேன். நெல்லிக்காய் போட்டு குடித்தா அந்த ஸ்வீட்னஸோட நல்லாயிருக்கும், நல்ல ஒரு க்ளோ ஸ்கின் கொடுக்கும். அண்ட் வந்து மார்னிங் வந்து சியா சீட் சாப்பிடுவேன். டெய்லி ரொட்டீனே அதான். சியா சீடு லெமன் வாட்டரில் சியா சீட் மிக்ஸ் பண்ணி ஹனி மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். அண்ட் அது ஒரு பயங்கரமாக மாய்ஸ்சராக இருக்கும் பாடிக்கும், இன்னர் ஹெல்த்துக்கும் சொல்கிறேன். ஸோ அது பண்ணாலே மொத்தமே நல்லாயிருக்கும். ஐ மீன் ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு எல்லாம் அதிலே சூப்பராக இருக்கும். ஓகே, மேக்கப் ரொட்டீன். மேக்கப் ரொட்டீனில் நான் எங்கே மேக்கப் போகிறேன், ஆஃபீஸில் ஆக்சுவலி அந்த ஸ்க்ரீனில் தெரிகிறதா இருக்கட்டும், நியூஸ்கே சொல்கிறேனே, ஸ்க்ரீனில் அண்ட் வந்து எங்கேயாவது வெளியில் போகிறதுக்கு ஒரு மேக்கப் எமர்ஜென்சி மேக்கப்னா தலை ஒருத்தர் இருக்கார் ஸ்ரீதர்னு சொல்லிட்டு, அவர் ஒரு 10 நிமிஷம் தான் வந்து நம்ம ஸ்கின்னை டச்சே பண்ணுவார். ஓ, நீங்கள் பண்ண மாட்டேங்க, அவர் வந்து ஆமாம், நியூஸ்க்கே வந்து நமக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் மேக்கப் போடணும், இதுதான் ரூல்ஸ். ஆக்சுவலி ஹேர் ஸ்டைலிஸ்ட் தான் ஹேர் பண்ணணும். நம்ம போய் ஒன்று போட்டு உட்காந்து நான் பயங்கரமாக திட்டலாம் வாங்கியிருக்கேன் அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்து கடைபிடிக்கக்கூடிய சில விஷயங்கள். அண்ட் நம்ம வெளியில் நார்மலாக போகிறோன்னா நான் மேக்ஸிமம் மேக்கப் போடலாம் போக மாட்டேன். அந்த மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன், லிப்ஸ்டிக், அவ்வளோதான். அவ்வளோதான். ஓகே, இந்த வீட்டில் இந்த ஹோம் ரெமெடிஸ் ஏதாவது பண்ணி யூஸ் பண்ணுற பழக்கங்கள் இருக்கா? ஹோம் ரெமெடிஸ் நல்லாவே பண்ணுவேன் வீட்டில் வெட்டி. அதெல்லாம் தாங்க தேவை. ஓகே, நம்ம இப்போ வெளியில் போய் ஹைட்ரா ஃபேஷியல்னு ஒன்று பண்ணுறோம்ல, அது நம்ம பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஆக்சுவலி நம்ம இந்த தேன், தயிர் அண்ட் வந்து எலுமிச்சம்பழம் இது 3 மிக்ஸ் பண்ணி நல்லா ஃபேஸை மசாஜ் பண்ணிவிட்டு நார்மல் வாட்டரில், வார்ம் வாட்டரில், நார்மல் வாட்டரில் இது பண்ணாலே நம்ம ஃபேஸ் நல்லா இருக்கும். ஆக்சுவலி நம்ம எங்கே வெளில போயிட்டு ஷூட்டுக்கு போயிட்டு வந்தாலும் இல்லை மேக்கப் ரிமூவ் அது டெய்லி கூட பண்ணலாம். அது பண்ணாலே ஹைட்ரா ஃபேஷியலோட எஃபெக்ட் இருக்குங்கிறது என்னோட பிலீவ் பர்சனலி. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா ட்ரை பண்ணிட்டு சொல்கிறேன் நான் உங்களுக்கு. ஒர்க் ஆகலைன்னா அப்புறம் நீங்கள் தான் வந்துட்டு அதுக்கு இல்லை, அது 1 day 2 daysலாம் ஒர்க் ஆகுது, ரெகுலராக அதை பண்ணணும். அண்ட் இதுதான் ஆக்சுவலி இந்த மாதிரி பேசிக்ஸாக இது பண்ணாலே கரெக்டாக இருக்கும். நீங்கள் சிங்கிளா கமிட்டடா? டக்குன்னு சொல்லணும், யோசிக்கக்கூடாது, டக்குன்னு சொல்லணும். யோசிச்சா டிப்ளமேட்டிக்காக போயிடுவீங்க. எஸ், பிடிச்சிட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. ஐ எம் கமிட்டட். ஓகே, கமிட்டட். நிறைய பேரோட மனசை வந்து நீங்கள் காயப்படுத்திட்டீங்க. இல்லை, ஆக்சுவலி எங்களுக்கு நடந்தது பெரிய ஒரு ஸ்டோரி, இது மூவி ஸ்டோரி மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு கமிட் ஆகிட்டோம், அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு பிரேக்கப் ஆயிடுச்சு. பிரேக்கப் பண்ண பர்சனே திரும்ப ஒரு 6 மாதம் கழித்து திரும்ப வந்து பேசி திரும்ப கமிட் ஆகிட்டோம். ஸோ இதுதான் நடந்தது. சரிண்ணா, அவங்கள விட்டுட்டு வெளியிலையும் போக முடியலை. இன்னொரு இடத்துல ஐ மீன் இன்னொரு தடவை நம்ம திரும்ப போய் மாட்டிக்கணுமான்னு ஒரு பயம் வர்றப்ப திரும்ப அவங்களே வந்து பேசுகிறப்ப தெரிஞ்சவனே ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட். கண்டிப்பா, பிகாஸ் அவங்க ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் எனக்கு. ஸோ யாருன்னெலாம் சொல்ல மாட்டேன். நான் கேட்க மாட்டேன், ஆஃப் கேமரால சொல்லுங்க. ஓகே, ஷூர். ஓகே, அக்கார்டிங் டு யூ ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ரெட் ஃபிளாக்ஸ் அண்ட் கிரீன் ஃபிளாக்ஸ் என்னென்ன? ரெட் ஃபிளாக்ஸ், கிரீன் ஃபிளாக்ஸுங்கிறத தாண்டி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் ட்ரஸ்ட். அது ஒன்ஸ் நமக்கு பிரேக் ஆயிடுச்சுன்னா அது வேண்டாம். ஓகேவா? இது வந்து ஒரு நார்மலாக எல்லாருமே இது பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு ட்ரஸ்ட்டு என்னைக்கு நீ உடையுதோ அதை திரும்ப கண்டினியூ பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. பட் அந்த உடையிற அளவுக்கு கொண்டு போகிறதும் போகாததும் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ அது மட்டும் பார்த்து ஹேண்டில் பண்ணும். அது ஒரு நல்ல அழகான விஷயம். ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப், லவ் அப்படின்னு நம்ம போகும்போது சும்மா நார்மலாக டேட் பண்ணிவிட்டு பிடிச்சா ஓகே, பிடிக்கலனா வேணாம் அப்படின்னு போகிறதுக்கும் ஒரு கமிட்மெண்ட்டாக நம்ம அதை எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு லைஃப்பில் நம்ம அடுத்த ஸ்டெப் வைக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. ஸோ டேட் பண்ணுற பசங்களோட ரொம்ப வேண்டாம். அண்ட் வந்து கமிட்மெண்ட்டுக்கு ஓகேனா தாராளமாக லவ் பண்ணலாம்.
ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சாரா. எனக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஐ ஹேட் ஃபன் டாக்கிங் டு யூ அண்ட் நிறைய விஷயம் நானும் உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டேன், நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ரித்து. நீங்களும் ரொம்ப அழகாக பேசுனீங்க. உங்களோட கேள்விகள்ல நல்ல கிளாரிட்டி இருந்தது. ஏய், தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்டர்வியூ.